ஓகே. ஸோ நேற்று என்னென்ன ஒர்க் போச்சுக்கன்னா? கண்ணா கேக்குதாப்பா? ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் சார். ம். சொல்லுங்க சார். ம். சொல்லுங்க சார். அதான் நேற்று என்னென்ன ஒர்க் போச்சுன்னு கேட்டேன். அந்த WordPressல அந்த வந்து இண்டெக்ஸ் நீங்க சொன்ன மிஸ்டேக் பார்த்துட்டு இருந்தேன் சார். அது இன்னும் என்னென்ன கரெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா என்னென்ன கரெக்ஷன்? ஆமாம் சார். நேற்று வீடியோ போடுவேன்னு நினச்சிருந்தேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் சார். நான் அதை பார்த்துட்டு அது ஓகே. தெரிஞ்ச வரையும் அந்த இமேஜ் அந்த கியூரி ஃபார்ம் வந்து கீழே வரும்னு சொன்னீங்க. சரி நீங்க பிஸியாக இருப்பேன்னு சொல்றாங்க. சரி நேற்று. ஓகே ஓகே ஓகே. ம். ஒரே நிமிஷம். நான் அந்த உங்களுக்கு ஒரு ஓகே அது நம்ம இது என்னன்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ம். சார் அப்புறம் இது இது அனுப்பியிருக்கீங்க சார். இதெல்லாம் அனுப்பியிருக்கீங்க சார். புரியல. சோசியல் மீடியா பத்தி நிறைய இது அனுப்பியிருக்கீங்க சார். ஆமாம். அதை வந்து அதோட வெப்சைட்டோட இன்டிகிரேட். கரெக்ட். ஆக்டிவிட்டியா மாற்றணும். ஆக்சுவலி அது வெப்சைட் இதா இருக்கு, டாக்குமெண்டா இருக்கு. சரிங்க ஸோ சார். அதை வந்து இதான் மாற்றும். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ வெரி சிம்பிளான ரெண்டே கான்செப்ட். இது வந்து என்ன அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் கரெக்டா? இது வந்து அஃபீஷியல் வெப்சைட். ஓகே. இந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சைட் மேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்கு பின்னாடி சைட் மேப் இருக்கும். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஏதாவது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணுங்க. இது என்னாச்சு? ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா ஒரு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு சில எசென்சியல் திங்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுதான் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். காம்படிட்டர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. கண்ணா கேக்குதாப்பா? எஸ் சார், கேக்குதுங்க ஆ சார். ஓகே. காம்படிட்டர் வச்சு அனலைஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு வெப்சைட் லோட் ஆகுதா? சார் தெரியல. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்கும்போது என்னன்னா, இங்க எடுத்துட்டு வராங்கல்ல, புரியுதுங்களா? ஸோ இங்க எடுத்துட்டு எஸ் சார். வராங்கல்ல. ஸோ இதுதான் வந்து எஸ் பார்த்தீங்கன்னா சார். ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது என்னன்னா, இந்த மாதிரி பேஜா கூகுள்ல இந்த மாதிரி லிஸ்டிங்ல வரும். தென் வந்து இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வரணும். நான் புரிஞ்சுதா? சார் புரியுது. இந்த மாதிரி ரேட்டிங்ஸோட ஓவரால் ரேட்டிங்ஸ் வந்து இங்க கொண்டு வந்து காட்டணும். அது ஓரளவுக்கு ஸ்டாட்டிக்கா இருந்தா கூட என்ன தான். தென் வந்து அவங்களோட இன்டர்ன்ஷிப் பேஜஸ் வந்து நீங்க செக் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட இன்டர்ன்ஷிப் பேஜஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து நார்மலா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து
இதை வந்துட்டு வியூ சோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு நார்மலா நமக்கு தெரியும். வியூ பேஸ் சோர்ஸ், இதுக்குள்ள அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டா? அதே எஸ் மாதிரி சார். இது கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, ஸோ பிஎஸ்சி பிகாம் இன்ஜினியரிங், ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த சைட்டையே ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது ஓகே சார். கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க என்ன செய்ய போறீங்கிறதுல யூ காட் கிளியர் ஐடியா. ஓகே, தென் வந்து அதனுடைய ஸோ தென் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இதோட விஷயங்கள். ஓகே, இதுல வந்து அந்த கீவேர்டு தான் மெயினானது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நம்ம சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இது மாதிரிலாம் ஆட் பண்ணணும். சில இன்டர்ன்ஷிப் கோயம்புத்தூர், இது இன்டர்ன்ஷிப் ஈரோடு, இன்டர்ன்ஷிப் சென்னை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, தென் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் கீழே 5 days ப்ரோக்ராம்னு போட்டு இதுல என்ன சிலபஸ் ஃபாலோ பண்றாங்களோ சேம் இதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்களவா இன்டர்ன்ஷிப் அவைலபிள் டேட்ஸ் 5 days, 10 days, 15 days, 21 days, 1 month, 2 month. ஸோ இதே மாதிரி நம்ம இதுலயே ஆட் பண்ணோம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சார் புரியுதுங்க. சரி. ஓகே, வாட் வி பீப்புள் ஆர் என்ன நம்ம ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதை நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்னென்ன சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படிங்கிறதுல, ஸோ நீங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற சர்டிபிகேட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நார்மல் கார்பரேட் டெஸ்டிங் போர்ட்டல் இதெல்லாமே கொடுத்துருவோம். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். எல்லா டீட்டெயிலும் சிலபஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம்ல ஃப்ரீயாவே ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, டெலிகிராம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எஸ் ஆமாங்க சார். சார். ஓகே, அதுல எல்லாத்துக்கும் நம்ம இதை வந்து நம்ம ஃப்ரீயா தான் ஷேர் பண்ணிருக்கோம். நாம அதுக்கு எதுவும் சார்ஜஸ் எல்லாம் பண்றது இல்லை. ஸோ அதுல வந்து நம்ம எந்தெந்த காலேஜஸ் விசிட் பண்றோமோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, தென் இவங்களுடைய கீவேர்ட்ஸ் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி மெயினா அந்த பேஜஸ் எல்லாம் மேல எடுத்துக்குவோம். ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்பெக்டடான ஒரு அவுட்புட். இது மாதிரி கொண்டு வரணும். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கோயம்புத்தூர் ஃபார் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னு இருக்கு. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரிலாம் எடுத்துட்டு வரோம். ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் பேஜஸ் தான் நம்ம ஃபோக்கஸே பண்றோம். மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே பேஜ் வந்து இந்த பேஜஸ் தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். அது இது இன்டர்ன்ஷிப் பேஜஸ் தான் மெயினாவே நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம். இதுதான் காம்படிட்டர் சைட். ஓகே. ஓகே, இதே மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பட் இப்போதைக்கு நீங்க இந்த 2 காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து, ஓகே, இதுல சொல்லியிருக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து வந்திருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து சார் ஆட் புரியுது. பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணலாம், இந்த எஸ்சிஓ எல்லாம் எப்படி நடக்கும், அந்த ப்ராசஸ் இல்ல எப்படி நடக்குது அப்படிங்கறது பார்க்கணும். தென் இந்த இடத்துல ஒரு சாட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இந்த எஸ் இடத்துல. சார். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் சாட்னு பேரு. இதை வந்து நம்ம சைட்ல எடுத்துட்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, awk.2. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த இது. ஓகே, ஸோ ஒரு இதுல வேணா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல ஒரு ஏபிஐ சோர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவோம். ஒரு ஏபிஐ மாதிரி ஒரு கோடு வரும். அந்த ஏபிஐ கோடை எடுத்து நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் சொல்றது புரியுதா? சார் புரியுதுங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா TAWK.2. இதை வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதில் அக்சஸ் எல்லாத்து மெயில் ஐடி கொடுத்துங்க. இது மாதிரி வந்துடும். ஓகே, இது மாதிரி வந்துடும். ஸோ ஸ்டார்ட் நியூ கன்வர்ஷன். இதை இந்த ஆப் வந்து TAWK.2ங்கிறத இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா யாரெல்லாம் கஸ்டமர் வந்து புதுசாக யாராச்சும் வெப்சைட் விசிட்டர் உள்ள வந்தாங்கன்னா உடனே நோட்டிஃபைட் ஆயிரும். உடனே எங்களோட கம்யூனிகேட் பண்ணும். நான் புரிஞ்சுதா? சார் புரியுது. ஒரு வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய யூசரை உடனுக்குடனே அவங்களோட கம்யூனிகேஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி லைவ் சேட், இந்த மாதிரி நிறைய சேட் பார்ட் நிறைய இருக்கு. சேட் எல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஏஐ வகை சேட் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதையும் இன்டகிரேட் பண்ணணும். வெப்சைட்ல இதை இன்டகிரேட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எப்படி WordPressல எஸ். TAWK.2 சேட்
வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். கண்ணா புரிஞ்சுதா? சார் இது புரியுது. ஒண்ணு பண்ணணும். தென் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அதுல டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பரா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்ன இன்டர்ன்ஷிப்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி கலெக்ட் பண்ணணும். ஏன் வந்து சைட் லோட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. மேபி எனி திங் வெப்சைட்ல ஏதாவது நான் நேற்று ஒர்க் ஆகிட்டு இருந்ததா இல்லையா? சார் நேற்று ஆச்சுங்க சார். இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா? சார் ஃபோனில் தான் சார் போட்டு. டைம் அவுட் எரர் வருது. ஸோ சர்வர் செக் பண்ணும், என்ன பிரச்சனையும் தெரியல. ஓகே, சைட்டே ஒர்க் ஆகல. நேற்று இமெயில் கேம்பெயின் வர ரன் பண்ணி. சார் 2 நாளா பார்த்தா ஹோம் பேஜுக்கு மட்டும் எடிட் பேஜ் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க சார். அந்த ட்ரைனிங்ஸ் மாத்தறக்க முடிய மாட்டேங்குது. புரியல. 2 நாளா அந்த ஹோம் பேஜ் வந்து எடிட் பண்ண முடியலைங்க சார். ம் அதனால அந்த மேல ட்ரைனிங்ஸ்ல அந்த ஸ்மால் டி அதெல்லாம் மாத்த சொன்னீங்களேங்க சார். அது மாத்த முடிய மாட்டேங்குதுங்க. அது மாத்த முடியலன்னு பரவாயில்ல. ஏன் இப்போ சைட் லோட் ஆகுது? அது தெரியுதா உங்களுக்கு? அங்க சைட் லோட் ஆகுது உங்க போன்ல? சார் ஃபோனில் போட்டு லோட் ஆகலைங்க ஆகுதா? சார். ஆகுதா ஆகலையா கண்ணா? சார் நோ சார் ஆகலைங்க. ஆகல. ஸோ அதை செக் பண்ணணும். அது எதனால சைட் ரன் ஆகலைன்னு பார்க்கணும். ஓகே. ஓகே சார். ஸோ சம்திங் ஏதோ ஹேப்பன். கண்ணா நேற்று கடைசி யார் ஒர்க் பண்ணது? சார் நான் சார் நான் இங்க 3:30 கிளம்பிட்டேங்க சார். லாஸ்டா விஜய் அண்ணாவா தான் இருக்கும் நினைக்கிறேன். சார் அவர் தம்பி லேப் இருக்காரு, அவர் தான் வீட்டில் வச்சிருப்பாரு. புரியல. சார் அவர் லேப் இருக்கு சார் விஜய் நட்டா. சார் அவர் தான் கடைசியில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. விஜய் கடைசி வீட்ல ஒர்க் இருந்தா பண்ணும்போது பண்ணுவாங்க. என்னாச்சு? இது இல்லை சார், அப்டேட் பண்ணிட்டு விட்டுடுவேன் சார். அங்க அப்போ எதுவும் ஒர்க் ஆச்சா? பண்ணலைங்க சார். எப்பயும் ஒர்க்காய் அப்டேட் கொடுத்துட்டு ஒரு டைம் வெரிஃபிகேஷனுக்காக நான் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் நான் போயிடுவேன் சார். ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே எதுவும் என்னோட சரி வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம டீமா கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எப்பவுமே வரும். ஓகே. இப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் தான் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கேதர் பண்ணணும். ஓகே ஓகே. பட் வி ஓகே ஃபவுண்ட் சார். அவுட் த சொல்யூஷன். ஸோ எதனால இது நின்னுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுதா? எதனால சார் புரியுது. இது நின்னுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ப்ராப்ளம் இஸ் நாட் யூ ப்ராப்ளம், பட் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன். ஓகே, சரி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எப்பவுமே அஃபீஷியல் சைட் வந்து எப்பவுமே இதாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால சரி. ஓகே சரி ரைட்டு. செகண்ட் திங், இதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒர்க். அதாவது என்ன அப்படின்னா, அப்புறம் நேத்து வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ஷேர் பண்ணியிருப்பேன்னா, ஒரு டாக்குமெண்ட் கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே. இதுதான் அந்த ஒரு சில சாம்பிள்ஸ் இருந்தது. காணோம். சரி, நேத்து இது ரன் பண்ணி பாத்தீங்களா? நேத்து கொடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு இதாயிடுச்சா? நேத்து என்னென்ன கொடுத்துருந்தேன்? ஸோ உங்களுக்கு அந்த இது கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஃபிக்மா என்ன ஆச்சுமா? ஸ்டார்ட் ஆச்சா? சார் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அதுல அந்த ஓகேவா? ரீட்மி ஃபைல்ல இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? சார் இன்ஸ்டால் தாங்க சார் பண்ணிருக்கோம் இன்னும். அந்த ரீட்மி ஃபைல ஸ்டடி பண்ணணும். சரியா? சி ஓகேங்க சார். அதாவது என்ன அப்படின்னா, நேற்று வந்து நான் கம்மிங் த ஆஃபீஸ் கௌதம், நான் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து அங்க நான் சைன் பண்ணி உள்ள வச்சிருக்கேன்னா ஒரு இது, அதை எடுத்து ஓகேங்க சார். நந்தா காலேஜுக்கு வந்து சப்போஸ் நீ போற மாதிரி இருந்தா நீ கொண்டு போய் கொடுத்துடலாம் காலேஜ். நான் அந்த மேமோட நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. இல்ல சரி அப்படின்னா அந்த மேமோட சரி. அட்ரஸ் வாங்கி கொரியர் பண்ணிடுறேன். ரெண்டுல எது பண்ணீங்கனாலும் சரி. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. பக்கத்துல தான் வாக்கியமேட்டு தானே? நான் கொண்டு போய் கொடுத்துருங்க. அதான் சார் போயிட்டு. சரி சரி. ஓகே. வாக்கியமேட்டு தான் தெரியுமில்ல? சரி ஓகேங்க சார். சார் தெரியும் தெரியும். வாக்கியமேட்டு கொண்டு போய் கொடுத்தேன்னா கொடுத்துருங்க. ஸோ அது ஒண்ணு.
ஸோ செகண்ட் அசைன் இது என்னன்னா, இன்னைக்கு அந்த ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொஞ்சம் அங்க இது வராங்க பீப்புள்ஸ், இது வராங்க. ஓகே. சரி அவங்களுக்கு சரி பா பார்த்து மட்டும் சொல்லணும், ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு மட்டும் காட்டும். சரியா? அவங்க வந்து அந்த சரிங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறக்கி வைப்பாங்க. ஸோ சிமெண்ட், அது வந்து சிமெண்ட் எல்லாம் உள்ள வைக்கும்போது நலையாத மாதிரி ஆஃபீஸ்க்குள்ள அந்த ஓரமா இருக்குல்ல, இந்த டேபிள் சேர் போட்டுருக்கும்ல, அதை டேபிள் சேர். எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அந்த இதுல வந்து மீதி எல்லாம் நனைஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிமெண்ட் மட்டும் நலையாத மாதிரி இருக்கும். அது வந்து அது இரும்பு பெஞ்ச் இருக்குல்ல, இரும்பு பெஞ்ச், அதுக்கு மேல சொல்லுங்க சார். அதுக்கு மேல வச்சு சொல்லுங்க. அது மேல நலையாத மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்க்கணும். கண்ணா புரியுதா? சார் புரியுது புரியுது. மழை வந்ததுன்னா நலையாத மாதிரி இருக்கும். அந்த இரும்பு சிமெண்ட் மட்டும் அங்க இருக்கிற மாதிரி அது பார்க்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே நான் சார். அவருடைய இது கொடுக்குறேன், நான் அவருக்கு அமௌண்ட் அவருக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ அவங்க வந்து டிஸ்பேட்ச் சரி பண்ணிடுவாங்க. ஸோ வைக்க சொல்லும் போது இந்த இடத்துல வைக்க சொல்லுங்க. சரியா? அது மட்டும் பார்த்து. ஓகே ஓகே. ஓகேங்க சார். சரியா? எஸ் சார். ஓகே. அப்புறம் தென் வந்து ஆஃபீஸில் பொருள் அங்கங்கே கச்ச கச்சன்னு கிடக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நீ ஓகே இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அதுக்குள்ள கம்ப்யூட்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா கூட தெரியாது. ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே. அதனால கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா அது கச்ச கச்சன்னு அங்கங்கே கிடக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அங்கே ஹவுஸ் ஆ கீப்பிங் யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு மந்த்லி பே பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து நீட்டாக ஆஃபீஸை டெய்லி க்ளீன் பண்ணி இது பண்ணி வைக்க சொல்லிடலாம். ஓகே. சரிங்க சார். சொல்றேங்க சார். ஹவுஸ் கீப்பிங் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து வைங்க. சரியா? கொஞ்சம் இதாக கிடந்தது. ஓகே ஸோ அதான் பார்த்தேன். சரியா? ஆனால் நாம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். புரியுதா? ஏன்னா ஓகே நம்மளை சார். சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்தா நம்மளுடைய மைண்ட் செட்டும் நல்லா வேலை செய்யும். அது ரொம்ப இதாக இருந்ததுன்னா மைண்ட் செட்டும் வேலை செய்யாது. ஓகே ஓகே. சார். ஸோ அதுதான். தென் ஓகே ஃபைன். இப்போ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று உங்களுக்கு ஒரு இது ஒன்று அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்மாட்டு ஓகே, ஒரு ப்ரௌச்சர் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு காலைல ஒரு சில டாக்குமெண்ட்லாம் ஷேர் கரெக்டா? எஸ் சார். ஓகே, ப்ரௌச்சர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். சரி, நான் ப்ரௌச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, என்ன செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது வந்து ரெகுலரேட் பண்ணிடுறேன். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அல்லவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆமா ஆடியன்ஸ், ஓகே, உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வேணும் அல்லவா? இதுதான் அது. இது வந்து ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம இப்போ முடிச்சிருக்கீங்க, இது ஓரளவுக்கு எல்லாரும் முடிச்சிட்டீங்க. ஸோ இருந்தாலும் இதை வந்து என்னன்னா இன்னொருத்தருக்கு நம்ம கன்வே. ஓகே. இதில் வந்து நம்ம கம்பெனியோட நேம் இதை மாற்றி. ஓகே, கண்ணா புரிஞ்சுதா? மேலே டொமைன் ஹோஸ்ட்லி அதை மாற்றிக்கிங்க. ட்ரைனிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னு வச்சு. கண்ணா புரிஞ்சுதா? புரியுது. ஓகே. ஓகே இந்த டேட் அண்ட் டைம், டேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல எவ்ரிடே ஒர்க் ஷாப்ங்கிற மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, டேட்டை ரிமூவ் பண்ணிட்டு எவ்ரிடே ஒர்க் ஷாப். ஓகே. இங்க வந்துட்டு சார் என்ன ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்க சார். சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுங்க. ஓகே. ஸோ இப்போ தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஓகே சார். மெசேஜ், அந்த இது. ஓகே. ஸோ இதுல வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த எவ்ரிடே ஒர்க் ஷாப் அப்படிங்கிற மாதிரி வச்சிருங்க. சரி, எவ்ரிடே ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருங்க. ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப் டிசைனிங் ஒர்க் ஷாப். எனக்கு புரிஞ்சுதாம்மா? வெப் டிசைனிங் புரிஞ்சுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப். ஸோ நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம அன்னைக்கு காமிச்சது தான், இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ். ஓகே. மேனுஃபேக்சரர்ஸ், வேலைக்கு போறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு 1 day 3 hours ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடிஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த இதில் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர், ரைட்டர்ஸ், கோச்சர்ஸ், ட்ரைனர்ஸ், ஓகே, மார்க்கெட்டர்ஸ், யூடியூப் கிரியேட் பண்றவங்க, பிளாகர்ஸ், ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஸோ அப்ளிகேட்டட் மார்க்கெட்டிங். ஓகே. அதாவது இதுதான் வந்து அமேசான்ல எல்லாம் செல் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ். கண்ணா புரியுதா? அமேசான்ல ப்ராடக்ட் செல் பண்றவங்களுக்கு தான் துணை, அதுதான் அப்ளிகேட்டட் மார்க்கெட். புதுசா வந்து ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ். கண்ணா புரிஞ்சுதா? ஸோ இதுல புரிஞ்சுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட அமௌண்ட் வந்து 3 hours வந்து ஒர்க் ஷாப்.
அந்த 3 hours ஒர்க் ஷாப்ல வந்து என்னன்னா ₹500. நான் புரிஞ்சுதா? 3 hours ஒர்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ₹500. ஓகே. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா எப்படி எவ்வளவு பேர் வராங்களோ அதை பொறுத்து வி கேன் டிசைட். ஓகே, உங்களுக்குள்ள ரெவன்யூவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும். கம்பெனியோட பார்ட் ஷேரையும் உங்களுக்குள்ள பார்ட் ஷேரையும் பண்ணிக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரியுது. அதாவது நீங்க ஓகேங்க தான் இதை ப்ரொமோட் பண்றதும் நீங்க தான். ஓகே, இதுல வரக்கூடிய லீடர் நீங்க தான், எல்லாமே எல்லாமே நீங்க தான் ஹேண்டில் பண்ணுங்க. சரியா? சப்போஸ் செஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, என்ன இன்புட் கொடுக்கணுங்கிறத நான் கொடுத்துருவேன். என்னங்கிறது ஸ்கெட்ச் நான் கொடுத்துருவேன். இந்த ஸ்கெட்சை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா கண்ண புரிஞ்சுதா? என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, அதை மட்டும் தப்பு ஓகேங்க இல்லாம பண்ணிட்டீங்கன்னா என்ன? ஓகே, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? ஸோ தென் வந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து ஷேர் பண்ணி என்ன புரிஞ்சுதா? யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ புரிஞ்சுதுங்க. அவங்க ஷேர் பண்ணி. ஓகே. ம். நிச்சயமா இதுக்கு ஓகேங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ₹500 கொடுக்குறோம் அங்கெல்லாம். ஸோ நார்மலி ஒன் டே மீட்டிங் அட்டன் பண்ணாலே 1500 ஒன் டேக்கு. புரிஞ்சுதா? ஒன் டே மீட்டிங்க்கு மட்டும் ₹1500 ஒன் டே. அது அந்த ப்ரொஃபஷனல் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு மட்டும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம பார்க்கணும். ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இது சார் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீப்புள்ஸ் வந்து அடுத்தது நமக்கு கஸ்டமரா நமக்குள்ள நம்மளுடைய கம்பெனிக்குள்ள என்டர் ஆவாங்க. சி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உம், இது வழி என்கொயரிஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம்லவா, இந்த ப்ரொமோட் பண்றோம்லவா, எஸ் சார். இவங்களே தான் எங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, வெப்சைட் முழுசா பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து வெப்சைட் எப்படி உருவாக்குறதுன்னு தான் டீச் பண்ணுவோம். ஆக்சுவலி அதே 3 மணி நேரத்துல வெப்சைட் உருவாக்கிட முடியாது. புரியுதா? நீங்க கடந்த 2 மாசத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. கரெக்டா? ஸோ அது அந்த பார்ட் முடிக்கணும் அப்படிங்கும்போது அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. அது தனி. ஓகே, இது ஒன்னே அந்த ட்ரைனிங் மட்டும். ஓகே, இது வந்து 2 கேம்பெயினுக்காக இந்த கேம்பெயினை ரன் பண்ணும். ஒரு கேம்பெயின் வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ரெவன்யூ ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். செகண்ட் வந்து புதுசா கம்பெனிக்கு ஒரு என்கொயரிஸ் உள்ள கொண்டு வரணும். அதுக்காக இந்த கேம்பெயினை ரன் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? புரியுது. இந்த கேம்பெயினை ரன் பண்றதுக்கான இது. ஸோ இது வந்து உங்களுக்கு இது நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா? ஆல்ரெடி இது பார்த்தது தான். இது ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணதா. இன்னும் வேர்ட் பிளஸ் ஒன்று, இன்னொன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கண்டென்ட். வேற ஒன்றும் இல்லை. கண்ணா புரிஞ்சுதா? புரியுது. ஓகே. ஸோ இது வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணும். தென் வந்து அது இல்லாமல் இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் மெயில், அஃபிஷியல் மெயிலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில பிளானிங் ஆஃப்க்கு ஓகே. ஸோ சில நான் உங்களுக்கு ஒரு இப்போ டாக்குமெண்ட் காட்டுறேன். ஸோ அதில் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 365 டேஸ்க்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அது மாதிரிலாம் அதில் டாக்குமெண்ட்லாம் இருக்கு. கண்ணா நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? ஓகேங்க சார். ஓகே, நான் அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ ரிவ்யூ பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து 2 ஏரியால தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஒன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து வெப் டிசைன். ஓகே. ஸோ அதை வந்து இன்னும் டீட்டெயிலாகவும் இன்னும் டெப்த்தாகவும், ஏன்னா இன்னும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கில் செட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க்கை வந்து உங்களால முடிக்க முடியும். பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. நேற்று நான் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணதை வச்சு நான் சொல்றேன். என்ன புரியுதா? நீங்க ஒர்க் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். ஸோ யூ ஆர் ஒர்க்கிங் வெல். பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த இது இன்னும் வரல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எண்டு ப்ரொஃபஷனல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த அவுட்புட் அப்படிங்கிறது இன்னும் ரீச் ஆகல. ஓகே, அதுக்காக நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சார் புரிஞ்சுதா? ஸோ புரியுது. நான் என்ன பொறுத்தவரை அது என்ன நிதர்சனமோ அந்த நிதர்சனத்தை நான் சொல்லிடுவேன். உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ அதனால அந்த இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். ஓகே.
ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கேலண்டர் பிளான் அப்படிங்கிறது. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த கேலண்டர் பிளான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இதுதான் நீங்க வந்து இதுல வந்து என்னன்னா அந்த சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல வந்து அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். தென் வந்து நான் ஆஃபீஸோட ஃபோன் அங்கதான் கொண்டாந்து வச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். சரியா? ஆஃபீஸ்ல தான் இருக்கும். அது சார்ஜ் போட்டுக்கோங்க. சரியா? அதுல ஒரு 1.5 GB நெட் இருக்கும். என்ன புரிஞ்சுதா? தென் கால்ஸ் வந்ததுன்னா புரியுது. கஸ்டமர்கிட்ட பேசி பாருங்க, பேசுங்க. இதை என்ன கேட்குறாங்க, கேட்டாங்கன்னா அதை எடுத்து வாய்ஸ் குரூப்ல போடுங்க. ஓகே. உடனே நம்பர் ஷேர் பண்ணுங்க. என்ன புரிஞ்சுதா? கம்யூனிகேஷன். ஓகே. கஸ்டமர்கிட்ட ஓகே பேசணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். வெப் டிசைனரோட மிகப்பெரிய சவால். ஆக்சுவலி அவங்க சொல்லும் போதே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கிறது முன்கூட்டியே நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். காரணம் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதுங்க அவங்க சார். சொல்றத கீழே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க்கை வந்து ஒன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒண்ணு, புரியுதா? ஒரே விஷயம் என்ன, ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்போம்ல, எஸ் சார். அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடும். இந்த ஃபீல்டு வந்து அப்படிப்பட்ட ஃபீல்டு. கண்ணா புரிஞ்சுதா? அவங்க புரியுதுங்க சார். சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து அது இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலதான். கண்ணா ஸ்கிரீன் தெரியுதா? சார் தெரியுதுங்க சார். என்ன வந்திருக்கு? சார் when is best time to post on social media? சோசியல் மீடியா. ஸோ இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த டாக்குமெண்ட். அதாவது என்னன்னா மற்ற டேஸ் வந்து ஒஸ்ட் டே அப்படின்னு நீங்க சொல்றது மண்டே, இந்த வீக்கோட முன்னாடி 4 நாள் இருக்குல்லவா, முன்னாடி 3 நாள் அவங்க எல்லாம் மற்ற வேலையில் பயங்கரமா இருக்கும். ஓகே. ஸோ அந்த டைம் வந்து நம்ம அதிகமாக எதுவுமே போஸ்டோ ப்ரொமோஷனோ பண்ணக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? தேர்ஸ்டே, ஃப்ரைடே, புரியுது. சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் வந்து எப்பவுமே நம்ம வந்து ப்ரொமோஷனுக்கான முக்கியமான டைமை நம்ம ஃபேஸ் பண்ணோம். கண்ணா புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். ஓகே. சாட்டர்டே, சண்டே வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், அதிகமான சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாரும் வெட்டி உட்காந்து. எஸ் சார். ஓகே. ம். சரியா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? போக 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 இன்னும் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால அதை நம்ம செய்யணும். ஓகே. நம்ம சோஷியல் அந்த போன்லயே எல்லாம் லாகின்லாம் இருக்கு. சோஷியல் மீடியா லாகின்லாம் அதுலயே இருக்கும். ஓகே. ஃபேஸ்புக் அதில் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணும். புரிஞ்சதா? நம்ம நீங்க நிறைய இமேஜஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்களே, அந்த இமேஜஸ் எல்லாம் கொண்டு போய் அங்க போடுறீங்க. அவ்வளவுதான். கண்ணா புரிஞ்சுதா? சி சார் லிசன். புரியுதுங்க. நீங்க செய்யறதுக்கெல்லாம் ரிசல்ட் வரணும்லாம் சொல்ல முடியாது. புரியுதா? வரும், வராம போகும். கடமையை செய். அவ்வளவுதான். ஒரே விஷயம். அதை வந்து குவாலிட்டியா செய்யணும். ஆனா புரிஞ்சுதா? யூ ஆர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓகே சார். குவாலிட்டி. யூ ஆர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ரிசல்ட்டை வந்து லுக் பண்ணாதீங்க. சரியா? ரிசல்ட் லுக் பண்ணீங்கன்னா மனசை விட்டுருவீங்க சம்டைம்ஸ். ஆனா புரிஞ்சுதா? சார் புரியுதுங்க சார். ஓகே. ஓகேங்க மனசை சார் விட்டுருவீங்க. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கீ ஒர்க். நம்ம எவ்வளவு தெளிவா கரெக்டா செய்ய முடியுமோ அவ்வளவு தெளிவா கரெக்டா செய்யும். அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஓகே. ம். ஸோ அதான் சோசியல் மீடியாவுக்கு அதாவது ஃபேஸ்புக் இங்க சொல்லியிருக்கக்கூடியது வந்து என்னன்னா வீக்கெண்டில் போட சொல்லியிருக்காங்க. கரெக்டா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 days வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து என்னன்னா 1ல இருந்து 4 நாலு. o'clock போட சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த டைம் அப்படி ஓகே சொல்லியிருக்காங்க சார். தெரியுமா? 1ல இருந்து 4 o'clock. அது என்ன தெரியுமா? 1ல இருந்து 4 o'clock. சார் லஞ்ச் அப்பதான் டைமா புரியுது இருக்கும். சார் கொஞ்சம். மேக்ஸிமம் லஞ்ச் டைம் ஒன்று. மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து எந்த பிஸி இல்லாத ஒரு ஃப்ரீயான டைம். எல்லா ஆஃபீஸ்லயும் நார்மலா ஃப்ரீயா இருப்பாங்க கொஞ்சம். ஓகே சார். ஏன்னா மார்னிங் எல்லாம் பயங்கர பிஸியா இருக்கும். புரியுதா? மார்னிங் எல்லாம் பயங்கர பிஸியா இருக்கும். இப்போ மார்னிங்லாம் நான் ஃபோன் அடிச்சாங்கன்னா நான் யார் ஃபோன் எடுத்து எடுக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலதான் கூப்பிட்டே பேசுவேன். கண்ணா புரிஞ்சுதா? சார் புரியுது. அது எல்லாத்துலயும் அது பிஸியான டைம். எப்பவுமே அப்படிதான். புரியுதா? நீங்க எல்லா இடத்துலயும் அது கரெக்டா? ஸோ அதனால வந்து ஸோ அதை பார்க்கணும். சரியா? அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சில ரிஃப்ளெக்ஷன் டைம் அல்காரத்தை பொறுத்து இங்க வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இது வந்து மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வந்து பெஸ்ட் டேவும் மற்ற டே வந்து ஒஸ்ட் டேவா வந்து சண்டே சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சண்டே போட்டீங்கன்னா அது வந்து எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா 2-3 நாள் கழிச்சு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன புரியுதா? சார் புரியுதுங்க சார். இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு போறது வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இட்ஸ் டேக்கிங் ஃபார் சம் டைம்ஸ். ஆக்சுவலி நிறைய டைம் எடுத்துட்டு தான் ரிஃப்ளெக்டே ஆகும். அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன புரிஞ்சுதா?
ஸோ அப்போ இதை வந்து நீங்க கரெக்டாக புரியுது. ஃபாலோ பண்ணணும். அது வந்து டூரிங் த லஞ்ச் டைம் அண்ட் ஆஃப்டர் த ஒர்க் ஒரு 7 to 9 பிஎம்ல போஸ்ட் பண்றது தான் கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஐடியாவை சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இதுதான் எக்ஸ்தலம். ஆக்சுவலி ட்விட்டர் தான் எக்ஸ்தலம். அப்புறம் எக்ஸ்தலத்தை எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். கண்ணா புரிஞ்சுதா? ஒரு 5 சோஷியல் மீடியாவை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி பழகும். இதை தான் நம்ம ஆட்டோமேஷன் செய்ய போறோம். ஓகே, இதை நம்ம ஃபியூச்சர் ஆட்டோமேஷன் பண்ணிடுவோம். இந்த ஆட்டோமேஷன் ஒர்க்கு தான் நம்ம விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ பிரிண்ட்ரெஸ்ட், யூடியூப்ல நான் ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, அதுவும் வந்து கரெக்டான டைம்ல அப்லோட் பண்ணோம். அவைலபிளா இருக்கும்போது தான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா யூடியூப் நான் பாத்துக்கிறேன். ஓகே, பிரிண்ட்ரெஸ்ட் கண்ணா புரிஞ்சுதா, லிங்க்டின், ட்விட்டர், புரியுது. அது நான் அஃபிஷியல் இதுல நான் போட்டுறேன். மற்றபடி இங்க அதுல அந்த நம்பர்ல ஒரு அஃபிஷியல் இருக்கு, பெருந்தூர் ஆஃபீஸ் ஒரு நம்பர் இருக்குல்லவா, அது எல்லாமே எஸ் யூடியூப் சார். தவிர மீதியெல்லாம் நீங்க பார்த்து போ. கண்ணா புரிஞ்சுதா? ஓகே ஒரு போஸ்ட் புரியுது. போடுறது விஷயமே கிடையாது. நம்ம காம்படிட்டர் எப்படி போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்ணா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சார் புரியுது. அதாவது நம்ம போஸ்ட் போடுறதில்ல, இங்க ஒரு என்ன போய் எப்போ போஸ்ட் தானே பண்ணணும், அவ்வளவுதானே. ஜஸ்ட் கேலரி கிளிக் பண்ண ஒரு போட்டோ வரப்போது, ஜஸ்ட் போஸ்ட் கொடுத்தா போஸ்ட் ஆக போகுது. இது என்ன போய் பெரிய விஷயமா? அது அப்படி கிடையாது. ஓகே, வி நீட் டு அனலைஸ் ஃபார் காம்படிட்டர். காம்படிட்டர் எப்படி மாதிரி போஸ்ட் போட்டாங்கன்னு கண்டுபிடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு அதுல சில சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் காம்படிட்டர் சைட் எல்லாம் ஷேர் பண்ணி வந்துதா? அதாச்சு காம்படிட்டரோட ஃபேஸ்புக் பேஜ் நினைக்கிறேன், ஏதோ ஷேர் பண்ணியிருந்தா நினைக்கிறேன் சம் டேஸ் சார் பிஃபோர். கொடுத்துருக்கீங்க சார் ஆல்ரெடி. அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஓகே, காம்படிட்டர் சைட் இருக்குல்லவா, அதை போயிட்டு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க எப்படியெல்லாம் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணிருக்காங்க, இமேஜ் எது மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா அந்த மாதிரி இமேஜ் க்ளோன் பண்ணி நம்மளோட இமேஜா கொஞ்சம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ண. என்ன புரியுதா? அதுக்கு வந்து ஃபிக்மாவை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, ஸோ சி லிசன், வெரி சிம்பிள். இது எல்லாமே வந்து அசெட் வில் பி தேர் இன் த கிளவுட். ஓகே, அசெட் எல்லாமே இங்கேயே தான் இருக்கு. பட் ஆனா இதுக்கு வந்து ஒரு மேன் பவர் போட்டு அந்த மேன் பவர் அந்த ஒர்க்கை செஞ்சு தி ட்ரையல் அண்ட் எரர், வி நீட் டு ஃபைண்ட் அவுட் ட்ரையல் அண்ட் எரர். நான் புரிஞ்சுதா? எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே, இது எதுவுமே எல்லாமே சக்சஸ் ஆகலாம் சொல்ல முடியாது. அஷ்யூம் பண்ணி ஒர்க் பண்றோம், இவ்வளவுதான். நான் புரிஞ்சுதா? இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா 100 மீட்டர் கிடையாது இந்த ஒர்க் எல்லாம். இதெல்லாம் வந்து ஒரு மாரத்தான் மாதிரி. காரணம் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? மாரத்தானுக்கு 100 மீட்டருக்கு என்ன எஸ் வித்தியாசம் சார். தெரியுமா? சார் தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் 100 மாரத்தான். மீட்டர் என்ன? போய்கிட்டே இருக்கணும் சார். போய்கிட்டே இருக்கும். கரெக்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் மாரத்தான். ஏன்னா நான் நல்லா ஒரு அன்னைக்கு இப்போ ஒன்றும் ஒரு ஐ காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா போன ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வெபினார் ஒரு இது வந்து லீடு ஒரு என்கொயரி வந்து. ஆனா அந்த லீடு என்கொயரிக்கு நான் போஸ்ட் போட்டது எப்போ, எந்த போஸ்ட்டை பார்த்து கூப்பிட்டுருக்காங்கன்னா 2021 நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நான் புரியுதா? சார் புரியுது. 2021 ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் அவர் அந்த போஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணி எனக்கு இந்த கிளாஸஸ் நீங்க ட்ரெயின் பண்றீங்களா, பிளாக் செயின் தான் கேட்டார். ஆமா, பிளாக் செயின். இப்போ 2021 போஸ்ட்டை பார்த்துட்டு என்ன கேட்டிருந்தார். நான் ஆக்சுவலி 2021 இங்க போயிருந்தேன். 2026 21 கேஎஸ்ஆர் போயிருந்தேன் பிளாக் செயின் எடுக்கிறது. அதை போட்டு கீழே பிளாக் செயினை பத்தின ஒரு இதை போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த வெபினார் எங்களுக்கு எடுத்து தர முடியுமான்னு கேட்டிருந்தார். எனக்கு புரிஞ்சுதா? சார் புரியுது. அதாவது நான் போட்டது 2020 சம்திங் ஆக 3 வருஷம் ஆயிடுச்சுல. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பிசினஸே வந்துருக்கு. கண்ணா புரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி பிளாக் செயின்ல எந்த பிசினஸும் வரல, இதுவும் வரல, யாரும் என்ன எதுவும் கேட்கல, நானும் எதுவும் பண்ணல. பட் வந்துருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஆனா இது வந்து என்னன்னா நல்லா ப்ரிடிக்ட் பண்ணி இதை வந்து என்ன படிச்சு கத்துக்க முடியாது. இதுல இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் அதுதான். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண முடியும். கண்ணா புரிஞ்சுதா? எனக்கு என்ன கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் எஸ் சார். கேட்பாங்க, சார் இப்படி பண்ணுனா உடனே ரிசல்ட் வருமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அது வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய பிசினஸ் இருக்குல்லவா, நம்ம ஐடி சர்வீஸ் பிசினஸ்க்கும் இதே கொண்டு போயிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா வேற மாதிரி இருக்கும். அங்க சினாரியோவே வேற மாதிரி இருக்கும். கண்ணா புரிஞ்சுதா? நம்மளுடைய சார் ஆடியன்ஸ் புரியுது. வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பிசினஸ் மேனு, ஒரு என்டர்பிரனர், இவங்கெல்லாம் ஆடியன்ஸா இருக்கறனால நமக்கு ஒரு மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட். ஓகே, ஆனா அதே விஷயத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு பிசினஸ் இருக்குல்லவா, ரியல் எஸ்டேட் ஆர் அதர் கம்பெனிஸ் இருக்குல்ல, மேனுஃபேக்சரரோ ஆர் ரீட்டைலருக்கோ கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது வி காட் சம் டைம் வி காட் ஃபெயிலியர் ஆல்சோ.
நமக்கு ஃபெயிலியரும் நடந்திருக்கு. கண்ணா புரிஞ்சுதா? அதையும் நான் இதுல சொல்லிதான் ஆகும். வி காட் ஃபெயிலியர், எஸ், வி காட் ஃபெயிலியர், பட் வி காட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா ஃபெயிலியர். கண்ணா புரிஞ்சுதா? ஒரு 3 மாசம் உழைப்பு வேஸ்ட் ஆச்சு. 3 மாசம் உழைப்பு வேஸ்ட். பட் வி நோ தட் வாட் இஸ் மிஸ்டேக் வி டிட். அதாவது என்னன்னா அந்த என்ன தப்பு செய்யறோம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கிறத யூ நீட் டு டிடெக்டிங் அண்ட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் வெரி ப்ராப்பர் மேனர். அத கரெக்டான தப்பு எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸை நீங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன புரியுதா? இங்க வந்து தப்பு செய்யறது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனா அந்த தப்பை கரெக்ட் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம்னு ஏன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு போய் மிகப்பெரிய தோல்வியா தான் இருக்கும். ஓகே, நான் புரிஞ்சுதா? என்னடா சார் காலையில வசனம் பேசுறாருன்னு நினைக்கிறாரு. ஸோ ரியாலிட்டி சொன்னேன். கௌதம் அப்படியே நினைக்கிறீங்க? நீ நினைச்சுதான் பாரு. ஏதோ நான் குடும்பப்படுத்தணும்னு சொன்னியாமா கௌதம்? இல்லைங்க டேய், நீ சொல்லியிருக்கே இந்த இவர் சார். வந்து குடும்பப்படுத்திட்டே இருக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு. எனக்கு நியூஸ் வந்துருச்சுல்ல. சார் நீ சொன்ன, நீ சொல்லியிருக்க இந்த இவர் வந்து டார்ச்சர் பண்றாரு. சோ என்ன செய்வது? நானே அந்த என்ன சொல்றேன், அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்லவா, அந்த ரோலை நான் செய்ய வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதனால அப்படி இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அதர் தென் எல்ஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ. ஓகே, சம்டைம்ஸ் நான் கோபமா உங்களை திட்டுவேன். என்ன காரணம்னா நான் செய்த தவறுகளை நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். ஓகே, ஸோ என்னன்னா ஒண்ணும் இல்லை. இந்த சில நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னுடைய வயசுல ஒரு 23 வயசுல ஒரு 24 வயசுல எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா ஸோ நான் என்னமோ பண்ணியிருக்கலாம் இல்ல? கரெக்டா? நிறைய விஷயங்கள் மாத்திருக்கலாம் அல்லவா? 10 வருஷங்கள் ஓடி போச்சு, கடன்னு ஓடி போச்சு. ஸோ ஒருவேளை உங்களோட ஏஜ்ல எனக்கு அது தெரிஞ்சிருந்ததுன்னா ஸோ மேபி ஐ சேஞ்ச் சம்திங். ஓகே, ஸோ அதனாலதான் நான் செய்த தவறுகளை நீங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களிடம் மிகவும் கண்டிப்பாக இருக்கிறேன். சரியா? நீ வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னும் இதை விட பயங்கரமா தான் இருக்கும். சரியா? அது மாதிரி இருந்தா மட்டும்தான் உள்ள எடுக்கும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஃபுல் கோஆபரேட் பண்றக்கூடிய பீப்புள்ஸ் மட்டும் உள்ள எடுக்கிறது. சரியா? இல்லைன்னா எடுக்க மாட்டோம். அது மாதிரி சில பாலிசிஸ் எல்லாம் மாத்தி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் பண்ணி ஆகும், வழியே இல்லை. ஏன்னா ஒர்க் பண்ணதான் புதுசா ஐடியாஸ் வரும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளால ஒரு ஒர்க் ஷாப் அந்த இது காமிச்சல ஒரு டாக்குமெண்ட் இவங்கெல்லாம் இதுல வரவங்க எல்லாம் இதுல ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள்ஸ் யாராருன்னு சொல்லிடுறேன். சரியா? மீதி எல்லாம் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தொழில் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, புதுசா வராங்க பத்தியா, இவங்க வந்து எப்படின்னா இவங்க ஒரு டிஃப்ரெண்டான மைண்ட் செட் இருப்பாங்க. சரியா? ஆனா இவங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஒரு சவாலான ஒரு விஷயம். இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பண்றாங்களா, பிசினஸ் மேன், இவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்களை இவங்க கத்து வச்சிருப்பாங்க லைஃப்ல. நிறைய விஷயங்களை இவங்க தெரியும். உங்களை விட பயங்கரமா பல விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நான் சொல்றேன், நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. புரியுதா? பெரிய பிசினஸ் மேன் கிட்டத்தட்ட பயங்கரமா டர்ன் ஓவர் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய போர்ட்போலியோ எடுத்து படிச்சு பார்த்தேன். நான்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரியா? அவங்களுக்கு எங்க என்ன பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்லி தேடுவான் படிக்கிறதுக்காக. ஸோ ஓகே சார். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா இவங்கெல்லாம் வரும்போது என்னன்னா ஸோ அந்த அளவுக்கு பி கோ வித் வெரி குவாலிட்டி. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம புரிஞ்சுதா? ஒன்னும் குவாலிட்டியா கொடுக்கணும். அவங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு தயாராகி அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் அடிச்சிருக்கு. சரியா? அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதா நீங்க பதில் சொல்ல வேண்டியதா. ஓகே, ஸோ அதுதான் வந்து விஷயம். ஓகே, அந்த மீட்டிங் க்ளோஸ் ஆகி செகண்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஜாயின் பண்ணி. சரியா? ஓகே கண்ணா, தேங்க்யூ. 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 ஓகே சார், தேங்க்யூ சார்.